இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் ஃபஸ்ட் டாப்பிக்கான தனி வட்டி நம்ம பார்க்க போகிறோம். தனி வட்டியில் ஃபஸ்ட்டு என்ன டேர்ம்ஸ் வந்து நம்ம இருக்குன்னு பார்த்துக்கலாம். எஸ்ஐ அப்படின்னா தனி வட்டின்னு சொல்லுவாங்க, சிம்பிள் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பி அப்படின்னா அசல் அப்படிம்பாங்க, இல்லாட்டி வந்து முதல் அப்படிம்பாங்க. அது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என் அப்படின்னா காலம் இல்லாட்டி நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் அப்படின்னா வட்டி விகிதம்னு சொல்லுவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் இல்லாட்டி மொத்த தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் தெரியணும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கலாம். எஸ்ஐ அப்படின்னா பிஎன்ஆர் பை 100 அப்படிம்பாங்க. எஸ்ஐ அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டின்னு சொல்லுவாங்க. பிஎன்ஆர் பை 100 அப்படின்னா பி வந்து பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல், என் வந்து நம்பர் ஆஃப் இயர் அப்படின்னா காலம், ஆர் வந்து வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100ன்னு சொல்லுவாங்க. இதே பினா வந்து அசல், அதை வந்து கண்டுபிடிக்கிறதுனா எஸ்ஐ இன்ட்டு 100 பை என் இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எஸ்ஐ இன்ட்டு 100 பை பி இன்ட்டு ஆர் அப்படி சொல்லுவாங்க. மொத்த தொகை அப்போ டோட்டல் அமௌண்ட் சொல்லுவாங்க ஏ. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பி ப்ளஸ் எஸ்ஐ. பின்னா அசல் இல்லாட்டி பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ அப்படின்னா தனி வட்டி இல்லாட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. இது ரெண்டு கூட்டுனா நமக்கு கிடைக்கும் மொத்த தொகை. இதே தனி வட்டி அப்படின்னா நமக்கு தெரியும் எஸ்ஐ தான் தனி வட்டி. அது எப்போனா வந்து மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசலை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். அதாவது மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு தனி வட்டி கிடைக்கும். இதே அசல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படின்னா மொத்த தொகையிலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டியை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அசல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்த தொகையிலேருந்து தனி வட்டியை கழிச்சோம் அப்படின்னா அசல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா மாதங்களுக்கும் ஆண்டை எப்படி 12 மாதங்கள் வந்து ஒரு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதம்னா 1/12 போடலாம். 3 மாதங்கள்லாம் 3/12ங்கும்போது 1/4 மாதிரி. 4 மாதங்கள் அப்படின்னா 4/12 வந்து அடி கொடுத்தா 1/3 ஆயிரும். 6 மாதங்கள்னா 6/12னா 1/2 ஆயிரும். 9 மாதம்னா 9/12ங்கும்போது 3/4 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து மாதங்களை ஆண்டாக வந்து மாற்றிருக்கும். இதே நாட்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 365 நாட்கள் வந்து ஒரு வருடம்னு சொல்லுவாங்க. ஒரு நாள்னா 1/365 ஆயிரும். 73 நாள்னா வந்து 1/5 மாறிடும். 73/365. 73 வச்சு 365 அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து 219 அப்படின்னா 3/5. இந்த 1/5 3/5 நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்க. டேரெக்டாக நம்ம சம்மில் அப்ளை பண்ணிடலாம். நம்ம 42 அடிக்கடி வரும் நிறையா சம்ஸில். அதனால் 42/365 அப்படியே போட்டுடலாம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் டைப் என்ன அப்படின்னா தனி வட்டி காணுதல். தனி வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எழுதியிருக்க கொஸ்டின் வந்து 23/9/2016 கேட்ட கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1000க்கு 10% வட்டி விகிதம் எனில் 2 ஆண்டுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1000 அப்படின்றது பின்றது பிரின்சிபல் அமௌண்ட் அசல்னு சொல்லுவாங்க. 6 அப்படிங்கும்போது 10% வட்டி விகிதம். எண்ணு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு தெரியும். ஸோ பின்ற இடத்துல என்ன சொல்கிறோம்? 1000 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்னன்ற இடத்துல வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆறுன்ற இடத்துல 10 சப்ஸ்டியூட் பண்ணணும் பை 100. ஸோ வந்து எல்லாத்தையும் கழிச்சு போட்டு 100 × 2 200 தான் எஸ்ஐ அமௌண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் சம் என்னன்னா, அனிதா என்பவர் 10% வட்டி விகிதத்தில் ₹5000 கடனாக பெறுகிறார். 2 வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 22ல் கேட்ட கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. என் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15 கொடுத்துருக்காங்க பை 100 அப்படிங்கும்போது ஸோ 50 × 2 × 15. 50 × 15 2s are 30. 5 3s are 15. 1500. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ்ஐ வந்து 1500 ரூபாய். தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ₹35,000க்கு ஆண்டிற்கு 9% வட்டி விகிதம் எனில் 2 ஆண்டுக்கு தனி வட்டி காண்க. இது எங்கே இருக்குன்னா 7th புக்கில் இருக்குது. 2022ல் கேட்டிருக்காங்க. முதல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35,000 கொடுத்துருக்காங்க, எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? என்ன 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட்டு 9% கொடுத்துருக்காங்க. அப்படியே டிவைட் போட்டுக்கலாம். இன்ட்டு அப்படிங்கும்போது 350 × 2 × 9. ஸோ 350 × 2 9s are 18ங்கும்போது 35 × 18. 8 5s are 40. 0 மிச்சம் 4. 3 8s are 24. 24 28. 1 5 5 1 3 0 13 1 730. ஸோ இதுக்கு இந்த சம்க்கு பார்த்தோன்னா 6300, அதாவது 6300, அதுதான் வந்து எஸ்ஐ அமௌண்ட்டு.
இதே வந்து 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7500க்கு 8% வட்டி விகிதம் அப்படின்னா எண் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 வருடம் 6 மாதம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா பி வந்து 7500 கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 8% கொடுத்துருக்காங்க, எண் வந்து 1 வருடம் 6 மாதம் 1/2ன்னா வச்சுக்கோமா. ஸோ இதை 3/2 எழுதலாம். ஏன்னா வந்து 6/12 வந்து அடிச்சு கொடுத்து 1/2. 1 × 2னா 2, 2 + 1 3. ஸோ 3/2 அப்படிங்கிறது இப்போ எழுதலாமா நம்ம 7500 8 × 300 வரும் ஃபார்முலா படி × 2. ஸோ 1 டைம் 4 டைம். ஸோ 75 × 4 × 3. 75 4s are 5 4s are 20 0 மிச்சம் 2 4 7 4s are 28 னா 30. ஸோ இன்ட்டு 3னா 900. ஸோ வந்து எஸ்ஐ வந்து 900 தான் இதுக்கு. நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம். 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் 10% கொடுத்துருக்காங்க, பி வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர் வந்து வட்டி வந்து 10%, அசல் வந்து 10,000, என்னா காலம் அது என்ன 2 வருடங்கள் 3 மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பீன்றது வந்து 10,000, ஆறுன்றது 10%, என் வந்து 2 வருடங்கள் 3 மாதம் அப்படிங்கும்போது ஒரு தடவை இது 4 தடவை. ஸோ இது எப்படின்னா எழுதுனா 4 × 2 8, 8 + 1 9/4. என் வந்து 9/4 வரும். இப்படி இப்போ பண்ணுவோம். PNR/100 SI. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 10,000 × 9 × 10%. கீழே எழுதும்போது 4 × 100. ஸோ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 0. இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா 100 × 9 × 10/4. இதை வந்து 2 டைமாகவும் இதை 5 டைமாகவும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வரும்னா 500 × 9/2. 5 9s are 45/2ன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 டைம் 2 2ங்கும்போது 4 0 5. ஸோ எஸ்ஐ வந்து 2200. ஸோ இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன 2250ன்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே 100 × 5னா 500 × 9/2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 5 9s are 45. ஸோ அப்படிங்க 20/2. இங்கே வந்து அப்படியே போட்டோன்னா 2 4s are 4. அதே மாதிரி அங்கே ஒரு 4 0 பேலன்ஸ் 1, அங்கிட்டு 5. ஸோ 2250 அதுதான் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 6th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ருப்பீஸ் வந்து 16,800, அதாவது 16,800 கொடுத்துருக்காங்க. நம்பர் அதாவது எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 9 months கொடுத்துருக்காங்க. இயரில் கொடுக்கலாம், மந்தில் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வட்டி விகிதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.1/4% கொடுத்துருக்காங்க. அதாவது வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.1/4 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மந்தில் கொடுத்துருக்காங்க, 9 months கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ரேட் வந்து 6.1/4னா 6 4s are 24. ஸோ 24 + 1 25/4ன்னு எழுதிக்கலாம். இதே எண் வந்து மந்த் கொடுத்தா 9/12. ஸோ 3/4 எண். ஸோ PNR/100 பண்ணலாமா. ஸோ P வந்து 16,800. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா 3/4 இன்ட்டு ரேட் வந்து 25/4 இன்ட்டு ஒரு 100 வேறு இருக்குது ஃபார்முலாவில். ஸோ 20 கேன்சல் ஆயிரும். 14னா 1 டைம் 42 வருமா. ஸோ இது 1 டைம் இது 2 டைம் 2 டேபிளில் 21 வரும். ஸோ 21 × 3 × 25/2. ஸோ வந்து 21 3 அப்படிங்கும்போது 1 3 is 3, 2 3s are 6, 63யும் 25யும் போனால் 5 3s are 15, 15க்கு 1, 6 5s are 30, 31, 3 2s are 6, 6 2s are 12, 5 7 5 1. ஸோ அது என்ன வருது அப்படின்னா வந்து 1575/2. இப்போ அதை நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 5 1/5/2 அப்படின்னா 7 டைம் 14.
ஸோ 7ங்கும்போது 8, 16, 15ங்கும்போது மறுபடியும் 7, 14/5. ஸோ ஆன்சர் வந்து 787.50 பைசா. இதான் வந்து எஸ்ஐ. ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பி வந்து கொடுத்துருக்காங்க 16,800, அதை அப்படியே எழுதிக்கிறோம். எண் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 9 மாதங்கள்ன்றனால 9/12, ஏன்னா வருடங்களை 3/4ன்னு அடித்து கொடுத்துருக்கேன். ஆண்டுக்கு வந்து 6/1/4 வட்டி சதவீதம்னா அதை அப்படியே நான் ஃப்ராக்ஷனில் மாற்றினேன். 6 4 24 + 1 25/4ன்னு கொடுத்துருக்கேன். ஃபார்முலானா 16,800, அதாவது 16,800 இன்ட்டு 3/4, அந்த 3/4 25/4 அதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா கடைசியாக நமக்கு எப்போ 21 3 25/2 வரும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1575, அதாவது 1575 வரும். அதை 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 7,877.50 பைசா, அதாவது 787.50 பைசை. அதான் வந்து ஆன்சர். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டி வந்து 8% கொடுத்துருக்காங்க. ரூபாய் வந்து 900 ரூபாய், அதாவது 900 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க, வருடமில் கொடுக்காம மாதங்களை கொடுக்காம 73 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து 73 டேஸ்னால் நம்ம என்ன சொன்னோம்னா 73/365ன்னு மாற்றணும். அப்புறம் 1/5ன்னு நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் போடலாமா? ருபீஸ் வந்து 900, பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா 8%, இயர்னு பார்த்தோன்னா 100/5. ஸோ இங்கே 20, இங்கே 20. ஸோ எப்படின்னா 9 × 8/5 இப்படி தான் வரும். ஸோ இந்த மாதிரி போனால் 9 × 8/5 வரும். 9 8 சார்னா 72, ஐ திங்க் 72/5 நான் நினைக்கிறேன். 72 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5/72னா 1 × 5, 22னா 4 × 20, மிச்சம் 2னா 0.5. ஸோ ஆன்சர் எப்படி வரும்னா 14.5னா 14 ருபீஸ் 50 பைசே அப்படி வரும் ஆன்சரு. சொல்லப்போனால் 14 ருபீஸ் 40 பைசே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 20னா 4 டைம்ஸில் 5 5 25 வந்துடும். ஸோ ருபீஸ் வந்து 14 ருபீஸ் 40 பைசே. அதான் வந்து எஸ்ஐ, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட்டு. இதே வந்து 8th சம்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ருபீஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5a² p² கொடுத்துருக்காங்க. ஆண்டு அப்படின்னு கொடுக்கும்போது இயர் வந்து எப்படின்னா 4ab கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து 7b பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம p × n × r/100. ஸோ அதை வந்து 5a² b² இன்ட்டு n வந்து 4ab இன்ட்டு 7b/100ன்னு வச்சுக்கலாமா? ஸோ வந்து இது எப்படி வேணால் 1 டைம் 20 டைம்னு எழுதலாம், 1 டைம் இது 5 டைம் எழுதலாம். ஸோ இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 7/5 வந்து காமனாக எழுதிக்கலாம். இங்கே a² இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது. ஸோ a³. இங்கே b² இருக்குது, இங்கே b இருக்குது, இங்கே b இருக்குது. ஸோ b/4ன்னு வந்துடும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 7/5 a³ b/4. இது வந்து 8th புக்கில் இருக்குது. 8th புக்கில் எக்ஸசைஸ் 3.5ல் இருக்குது ஆக்சுவலாக. இதே வந்து நம்ம 9th சம்னு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ருபீஸ் வந்து 5x² y² கொடுத்துருக்காங்க. இயர்னு கொடுத்தோம்னா 4xyன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ், அதாவது ரேட்னா 7y ரேட்டில் கொடுத்துருக்காங்க. இது எதில் கேட்ட கொஷின் பார்த்தோன்னா குரூப் 7ல் 22ல் கேட்ட கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலானா p × n × r/100. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து p வந்து 5x² y² இன்ட்டு n வந்து 4xy இன்ட்டு 7y/100. அகைன் வந்து 1 டைம் 20 டைம்ஸ், ஏன்னா 2 டைம்ஸ் 10ல், ஸோ 0 அப்படியே கீழே வந்துடும். ஸோ 1 டைம் 5 டைம். ஸோ அதே மாதிரி இங்கே 7/5 வந்துடும். ஸோ இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ x³. இங்கே y² இருக்குது, இங்கே y இருக்குது, y இருக்குது. ஸோ y² இன்ட்டு y³ இங்கிட்ட y/4ன்னு வந்துடும். இதுதான் இதுக்கு ஆன்சரு. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த மெத்தடில் நம்ம ஒரு 9 சம்ஸ் பார்த்தோம். இன்னும் இந்த மெத்தட்லேயே எஸ்ஐலேயே வந்து இன்னும் சில டிஃப்ரெண்ட் சம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாடலில் இன்னும் பேலன்ஸ் சம்ஸ் தான் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.